தகுதி இல்லாத பயனாளிகள் இலவசமாக பெற்ற பட்டாவை ரத்து செய்து கிராம மக்கள் பொது பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும். தளவாய்-அள்ளி ஊராட்சி நெருநகர் கிராம மக்கள் தருமபுரி கலெக்டரிடம் இன்று கோரிக்கை மனு வழங்கினர். தளவாய்-அள்ளி ஊராட்சி நெருநகர் கிராம மக்கள் ஒன்று திரண்டு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று வழங்கிய மனுவில் கூறியிருப்பதாவது: தருமபுரி மாவட்டம் தளவாய்-அள்ளி ஊராட்சிக்குட்பட்டது நெருநகர் கிராமம். இந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் 400க்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கான சுடுகாடு இடம் இல்லை, பள்ளி கட்டிடம் மற்றும் ரேஷன் கடை கட்டிடங்கள் இல்லை. எங்கள் கிராமத்தை சார்ந்தவர்கள் இயற்கை மரணம் அடைந்தால் அவர்களை அடக்கம் செய்ய முடியாமல் பக்கத்து ஊரிலும் தருமபுரி நகராட்சி மின்தகன மயானத்திற்கும் எடுத்து சென்று எரிக்கும் நிலையில் இருந்து வருகிறோம். மேலும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ரேஷன் கடை கட்டிடம் இல்லாததால் அருகே உள்ள கிராமங்களுக்கு சென்று வரும் நிலையில் நேருநகர் கிராம மக்களும் பள்ளி குழந்தைகளும் பல ஆண்டுகளாக தவித்து வரும் சூழ்நிலையில் இருந்து வருகிறோம். எங்கள் கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலம் சுமார் 2.5 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலத்தை அதே ஊரைச் சேர்ந்த தகுதி இல்லாமல் ஏற்கனவே நிலம் வைத்துள்ள பயனாளிகள் 3 பேர் அரசு புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா பெற்று நிலத்தை கையகப்படுத்தி வைத்துள்ளனர். தகுதி இல்லாமல் பெற்ற பட்டாவை ரத்து செய்து 2.5 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை மீட்டு நேருநகர் கிராம மக்கள் பொது பயன்பாட்டிற்கு வந்து சுடுகாடு இடம் மற்றும் அரசு துவக்கப்பள்ளி கட்டிடம் மற்றும் ரேஷன் கடை ஆகிய கட்டிடங்கள் அமைத்து தர தருமபுரி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பட்டா நிலம் வழியாக சென்று வந்த ஒரு குடும்பத்தினர் மட்டும் மேற்கண்ட இடத்தில் வழி கேட்டு ஆக்கிரமிக்கும் வகையில் செயல்படும் நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவ்வாறு அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதம்மா தளவாயில் பஞ்சாயத்து சேர்ந்தவங்க சொன்னாங்க. அடிப்படை வசதி சுடுகாடு, ஒரு பிள்ளைங்க ஸ்கூலு, அதுக்கு வேண்டி எங்கள் நேருநகர்ன்ற பஞ்சாயத்தில் 3 பேருக்கு புறம்போக்கு நிலத்தை கரையம் பண்ணி வச்சுட்டாங்க சார். அவங்க கிட்டேருந்து மீட்டு எடுத்து எங்களுக்கு சுடுகாடு வசதி பண்ணி தரணும். எங்களுக்கு ஒரு டேங்க் வேணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் வேணும். அடிப்படை வசதி எதுவுமே இல்லாமல் கவர்மெண்ட்டு அவங்களுக்காக கரையம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த 3 வீட்டுக்காருக்கும் கரையம் பண்ணி வச்சுட்டாங்க. அது மீட்டு பொதுமக்களுக்காண்டி ஒப்படைக்கணும். அதுக்கு வேண்டி தான் நாங்கள் இவ்வளோ பேர் வந்து ஓரியாடுறோங்க சார். ரேஷன் கடைக்கு எங்கள் அடிப்படை வசதிக்கு எங்கள் ஊருக்கு வேண்டி எங்கள் ஏரியாவில் இருக்கிற புறம்போக்க எங்கள் பொதுமக்களுக்கு வேண்டி கொடுத்தாகணும் கவர்மெண்ட்டு. அது மற்றவங்களுக்கு கரையம் பண்ணி கொடுத்துட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்துருந்தா கூட சரின்னு ஒத்துக்கலாம். இருக்கிறவங்களுக்கு ஏன் சார் அந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்குது? அது கொடுத்தது தப்பு தானே சார். அது கவர்மெண்ட்டாக நீக்கி எங்கள் கையில் கொடுக்கணும். அது நாங்கள் யார் வீடு வசதி எதுவுமே கட்டுறதில்ல. பொதுமக்களுக்கு வேண்டி எங்களுக்கு எல்லாம் அடிப்படை வசதி வேணும். இப்போல்லாம் 40 வீடு இருக்குதுன்னா 4 ஊர் ஆகும். அப்போல்லாம் யார் எங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறது? இப்போ கவர்மெண்ட்டு முன்னாடி ஒரு இடம் வேணா எப்படி பிடிச்சி வைக்குது. இப்போ எங்கள் ஏரியாவுக்குன்னு அந்த இடம் இருக்கிறத மீட்டு தரணும். அது மீட்டு தரத்துக்கு இந்த கவர்மெண்ட்டை நம்பி தான் சார் வந்து நிற்கிறேங்க.